இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம். இருள் சூழ்ந்த ஒரு அறையில் ஏற்றப்படும் ஒரு சிறு மெழுகுவர்த்தி எப்படி முழு இருளையும் விரட்டுகிறதோ அப்படித்தான் இயேசு நம் வாழ்வின் ஒளியாக வருகிறார். இந்த ஒளி ஏதோ ஒரு தூரத்தில் இருக்கும் வெளிச்சம் அல்ல, இது நமக்குள் இருக்கும் இருளை அகற்றி நம்மை புனிதப்படுத்தும் இறைவனின் பிரசன்னம். நம் வாழ்வின் கவலைகள், குழப்பங்கள் அல்லது வழி தெரியாத தருணங்களில் நாம் தவிக்கும்போது நான் உன்னோடு இருக்கிறேன் என்று தேற்றும் பேரொளி இது. ஆண்டவர் இயேசு ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக மட்டும் வரவில்லை, அவர் உங்கள் வாழ்வின் இருளையும் போக்கி உங்களுக்கு பெருமை சேர்க்கும் மீட்பராக வருகிறார். இன்று ஒரு தீர்மானம் எடுப்போம், நம் இதய கதவுகளை இந்த ஒளியை நோக்கி திறப்போம். இன்று நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொருவரிடமும் எரிச்சல் அல்லது கோபத்திற்கு பதிலாக கிறிஸ்துவின் அன்பை ஒரு சிறு ஒளியாக பிரதிபலிக்க முயற்சி செய்யுங்கள். ஆண்டவரே, மீட்பின் ஒளியால் என் உள்ளத்தை நிரப்பும். நான் செல்லும் இடமெல்லாம் ஒளியை சுமந்து செல்லும் கருவியாக என்னை மாற்றி அருளும். ஆமேன். இந்த ஜெபம் உங்களை தொட்டிருந்தால் தினமும் எங்களுடன் ஜெபிக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக.